லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஆளும் திமுகவுக்கு வெற்றி பெறுவது என்பது லகுவான விஷயமாக மாறிடுச்சு. தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவாங்க. அதிமுக போட்டி போட்டால் அவங்க இன்னும் சில கோடிகளை அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதிமுக போட்டி போடாதனால திமுகவுக்கு சில பல கோடிகள் மிச்சமாயிருக்கு. அதிமுகவுக்கு பல கோடி மிச்சமாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவு எடுத்துட்டாரு. நான் ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னேன்னா, நீங்கள் நாம் தமிழரை ஆதரிப்பதாக அறிக்கை விடுங்கன்னு கூட சொன்னேன். அவங்க சொன்னீங்க அதிமுக தலைமைக்கு அந்த செய்தி போச்சு. நாம் தமிழர் இப்போ இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு ஒரு கணிப்பு வந்திருக்குது. 4-5 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பாங்க. நாம் தமிழர் ஜெயிச்சிருக்கோம். 2 பேரும் இந்த கூட்டணியா அது என்னென்ன தொகுதிகள் கூட போட்டிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் அதிமுகவோட சேர்றதுனால அதிமுகவுக்கு லாபம் இருக்குது, நாம் தமிழருக்கும் லாபம் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நாம் தமிழர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சீமானவர்கள் நான் சொல்லிக்கிட்டே வேண்டுகோள் விட்டுட்டே இருக்கேன். இப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில், அதிமுக கரைந்து வரும் கட்சி, ஒரு சிலரின் சுயநலத்தால் அதிமுக மெதுவாக கரைந்து வருகிறது, எடப்பாடி பழனிசாமி துரோகி. அதிமுக தொண்டர்களுக்கும் கட்சியினருக்கும் அன்புமணி திரும்ப திரும்ப வேண்டுகோள் விட்டுட்டே இருக்கார். நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க அப்படி சொல்லி வேண்டுகோள் விடுறாரு. திருப்பி அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா புகைப்படத்தை எல்லாம் வச்சு எங்களுக்கு வாக்களிங்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த தேர்தல் களத்தில் போய் பிரச்சாரத்தில் அண்ணாமலை அதிமுகவை திட்டுறாரு, அதிமுக தலைமையை திட்டுறாரு. என்ன கொஞ்சம் அதிமுகவில் கொஞ்சம் பேர் சரி பாமகவுக்கு வாக்களிக்கலான்னு அப்படி நகர்ந்தா கூட, குறிப்பாக வன்னியர்கள் ஒரு பகுதி நகர்ந்தா கூட அவங்களையும் அண்ணாமலை விரட்டி அடிச்சிட்டார். இங்கிதம் தெரியாது எங்கே என்ன பேசணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், அதிமுக தொண்டர்கள் அதிமுகவிலே இருக்கணுமா இல்லை வேறு கட்சிக்கு போகணுமா? அதுக்கான ஒரு சூழலை இப்போ இருக்கக்கூடிய தலைமை ஏற்படுத்துதா? ஒருவேளை குறைவாச்சுன்னு வச்சுக்கோங்க வாக்கு வங்கி, பாமகனுடைய வாக்கு வங்கி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அண்ணாமலை இந்த நேரத்தில் பேசுனது தப்பு. அதிமுக அப்படி தானே பேசுகிறாங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை அன்புமணி சொல்லியிருக்கார். அதை தடுத்து நிறுத்திட்டார் அண்ணாமலை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெற போது மக்கள் என்ன பேசினாங்க, அதேமாரி கட்சி தலைவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். யார் ஜெயிக்க போகிறா தோக்க போகிறா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் 2ஆம் இடம் யாருக்கு அப்படிங்கிறத பற்றி அதிகமாகவே இந்த முறை நம்ம பேசணும். காரணம் என்ன அப்படின்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி எப்போல்லாம் இடைத்தேர்தல் நடக்குதோ அப்போல்லாம் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்ம கடந்த கால வரலாறாக இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வரும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை அதிமுக சார்பாக யாருமே போட்டியிடல, நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் அன்புமணி போட்டிடுறாரு. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா போட்டிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே அந்த வார்த்தை போர். அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பேசினாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா, அதிமுக புறக்கணித்ததுனால போட்டியினுடைய கடுமை கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்போ ஆளும் திமுகவுக்கு வெற்றி பெறுவது என்பது லகுவான விஷயமாக மாறிடுச்சு. தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவாங்க. அதிமுக போட்டி போட்டால் அவங்க இன்னும் சில கோடிகளை அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதிமுக போட்டி போடாதனால திமுகவுக்கு சில பல கோடிகள் மிச்சமாயிருக்கு. அதிமுகவுக்கு பல கோடி மிச்சமாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவு எடுத்துட்டாரு. அதிமுகவுக்கு கூட மிச்சம் பெருசு இல்லை, ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவுக்கு மிச்சமாயிருக்கும். அவங்க அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களோட வெற்றியை அதிமுக லகுவாக்கிடுச்சு. இப்போ 2 விஷயம் இருக்குது. இந்த அதிமுக புறக்கணித்தது என்பது திமுகவுக்கு சாதகமாக இல்லை பாஜகவுக்கு சாதகமாக அந்த முடிவு எடுத்திருக்காங்களாங்கிற 2 வகையான கருத்து வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, நம்ம திமுக பக்கமே போக வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஆல்ரெடி அங்கே திமுக பிரமுகர் தான் வெற்றி பெற்றிருந்தார் புகழேந்தி அவர்கள். அவர் இறந்ததன் காரணமாக தான் இங்கே தேர்தல் வருது.
அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம வந்து பாமக, பாஜக, நாம் தமிழர் அவங்க வந்து அதிமுகவினுடைய ரோலை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அதிமுக இந்த தேர்தலில் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துருக்கணும், அல்லது வந்து தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறத இல்லை அதிமுக வந்து அடுத்த குற்றச்சாட்டு என்னென்னா பாஜக மேலே வர்றதுக்காக அவங்க ஒதுங்கிட்டாங்க, பாஜகவோட அவங்களுக்கு எப்பயுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஒரு கருத்து வந்திருக்குது. நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு கருத்தை இல்லாமல் செய்வதற்கு அதிமுக பெருமுயற்சி எடுப்பாங்க. நான் ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னேன்னா, நீங்கள் நாம் தமிழரை ஆதரிப்பதாக அறிக்கை விடுங்கன்னு கூட சொன்னேன். அவங்க சொன்னீங்க அதிமுக தலைமைக்கு அந்த செய்தி போச்சு. நீங்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, அதை அப்படியே கடத்தணும்னு பார்த்தீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க நடத்தின உண்ணாவிரத போராட்டத்து கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 5 முன்னணி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மேற்கொண்டு அவர் சீமான் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் அவர் நேராக போய் கேட்டு அப்படி வகையாக செய்யலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்ககிட்ட ஒரு தயக்கம் இருக்குது. நம்மகிட்ட வந்து நேராக பேசி ஒரு கூட்டணியாக இது பின்னாடி மலர்வதற்கான வாய்ப்புகளோடு பேசினார்னா பரவாயில்ல இல்லையா. அவர் கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகள் வச்சுருக்காரு. அவர் என்ன கணக்கு வருதுன்னா, நாம் தமிழர் இப்போ இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு ஒரு கணிப்பு வந்திருக்குது. 4-5 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பாங்க. நாம் தமிழர் ஜெயிச்சிருக்கோம். 2 பேரும் இந்த கூட்டணியா அது என்னென்ன தொகுதிகள் கூட போட்டிருக்காங்க. கூட்டணி ஜெயிச்சிருக்கும். அது அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் பெரும்பாலும். தேமுதிக விருதுநகரில் ஜெயிச்சிருக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நெக்கு இருந்த இடத்துலலாம் இவங்க இருந்திருந்தாங்கன்னா அது இன்னொன்று டெபாசிட் பல இடத்துல போயிருக்காது. அதிமுகவுக்கு ஒரு 6-7 இடத்துல டெபாசிட் போயிருக்காது. 2வது அட்வான்டேஜ். 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக கூட்டணி தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்து 7+3 10 இடத்துல தான் சட்டமன்ற தேர்தல்களில் முன்னணியில் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் நாம் தமிழர் கூட வந்திருந்தா இன்னொரு 31 தொகுதிகள்லையும் +10 41 தொகுதிகளில் அவங்க சட்டமன்ற தொகுதிகளில் முன்னணி வைத்திருப்பாங்க. இந்த கணக்கு வருது. ஸோ நாம் தமிழர் அதிமுகவோட சேர்றதுனால அதிமுகவுக்கு லாபம் இருக்குது, நாம் தமிழருக்கும் லாபம் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நாம் தமிழர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சீமானவர்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டே வேண்டுகோள் விட்டுகிட்டே இருக்கிறேன். அதாவது இந்தியாவில் 2 வகையான எலக்ட்ரோரல் சிஸ்டம் உலகத்தில் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம், அது இந்தியாவில் இருக்குது, பிரிட்டனில் தான் இருக்குது. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற அந்த கோட்பாடை தான் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச உடனே. அந்த முறையை தான் நம்ம, அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் நம்ம உதாரணமாக பிரிட்டனில் ஆட்சியில் இருந்த சுனாக் பிரதமர், அவர் ஒரு 2-3% தான் அவருக்கு போயிருக்கு. ஆனால் ஓட்டு இடங்களை பார்த்தா 300-400 இடம் அவர் போயிடுச்சு. ஏன் இங்கே எடுத்துக்கோங்க, பாஜகவுக்கு 1% தான் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அது அவங்களுக்கு டேஸ் காஸ்ட்டு 63 சீட், 63 சீட் அதனால் போயிடுச்சு அவங்களுக்கு, 1% இழந்ததுனால. அதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5% கூட வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு 45லேருந்து 100 இருக்குது, 99 வந்துருக்கு, அதான் டபுளாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் 1% ஓட்டு கூட ஸ்விங் ஆச்சுன்னா அது ரிசல்ட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு போகுது. ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதை வந்து அந்த முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம். அந்த விஷயத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டருக்கு கூடத்தில் 35 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். 8% மேலே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்கல. அது மட்டும் கிடையாது, அவங்க எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்துட்டாங்க. ஆனால் இந்த ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சொல்லி விகிதாச்சார அடிப்படையில் இடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் அது இருக்குது. பிரிட்டனை தவிர்த்து மற்ற நாடுகள்லாம் இருக்குது, கிழக்காசிய நாடுகளில் இருக்குது. அந்த முறை இங்கே இருந்துச்சுன்னா என்ன சௌகரியம்னா, இப்போ சீட்டுக்கு 2 சீட்டு கிடச்சிருக்கும். 35 லட்சம் வாக்குகளை பெற்ற சீமானுக்கு 2 சீட்டு கிடச்சிருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அவசியம். இதை நான் சீமானவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தடவை நேரில் போய் சொல்லிட்டேன், விலைக்கு சொல்லிட்டேன். அவருக்கு என்ன என்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான் பேசினார். ஆனால் அவரால்
அதான் நடைமுறைக்கு இல்ல அது பார்க்கலாம், காலம் இருக்கு. 2026 அந்த வகையில் அவர் வந்து கூட்டணிக்கு நகர்ற மாதிரி தான் தெரியுது. விஜய் ஒரு பக்கம் தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருக்காரு. அண்மையில கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடும் எடுத்திருக்காரு. விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் பிடிக்க போற கட்சி எது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதிமுக ஓட்டு யாருக்கு போக போகுது? பாமகக்கு போக போதா இல்ல நாம் தமிழருக்கு போக போதா? மக்கள் யாருக்கு வந்து வாக்களிக்க போறாங்க? எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில், ரிலையபிள் சோர்சஸில் கிடைச்ச தகவலின் அடிப்படையில், வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள் என்ற செய்தி அதிமுக தொண்டர்களுக்கு போயிருக்கு. நீங்கள் வெளிப்படையாக ஆதரிப்பு தெரிவிக்க வேணாம், பிரச்சாரத்தில் கூட போக வேணாம். ஏன்னா அவர் நேரடியாக வந்து கேட்கல, ஒரு பொது வெளியில் தான் பேசியிருக்காரு. அதனால் நம்ம அது அறிவிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க என்று சொல்லப்பட்டதாக எனக்கு தகவல் வருது. ஓகே, அது பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. அதனால் ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னா, திமுகவை அதிமுக கடுமையாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பாஜக கூட்டணியில் நிற்கிற பாமக அங்கே 2ஆம் இடத்துக்கு வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை அவங்க வாங்கிடக்கூடாது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெறும் 15% தான் வாங்கியிருக்காங்க பாமக நின்று, பாஜக கூட்டணி. இப்போ பெரிய அளவுக்கு போயிடக்கூடாது, அது போனால் நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற பயமும் அதிமுக இருக்குது. அப்போ அதிமுக இப்போ நீங்கள் பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்களா? இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, அம்மா புகைப்படத்தை வச்சுட்டே அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லி. அன்புமணி ராமதாஸ் ஒரு படி மேலே போய் அம்மா புகைப்படத்தையே காட்டி நீங்களாம் எங்களுக்கு வாக்களிங்க, அம்மாவனுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அது அதிமுக தொண்டர்கள் நம்புவாங்களா? அது அதுக்கு தார்மீக நெறியோடு அவர் நடந்துக்கிறாரா? இல்ல ஓபிஎஸ் சொல்றாரு, வாட் மாரல் ரைட் சொல்றாரு, ஒண்ணுங்கறாரு. ஓபிஎஸ் இஸ் நாட் ஏடிஎம்கே. டிடிவி இருக்காரு, டிடிவி இஸ் நாட் ஏடிஎம்கே. டிடிவியினுடைய கட்சி, அவங்க டிடிவியினுடைய கட்சியோடைய போட்டோல அம்மா புகைப்படம் இருக்கு, அண்ணா புகைப்படம் இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அப்போ அதிமுக தொண்டர்கள்லாம் சரி பரவாயில்ல நம்ம வந்து இவங்களுக்கு போட்டலாம் அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சதுனாலயே, ஜெயலலிதா படத்தை போட்டதுனாலயே இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுவாங்களா மக்கள்? இப்போ பண்ணி ஓபிஎஸ் நின்னார் ராமநாதபுரத்தில், அவர் ஜெயலலிதா படத்தை கேட்டால் வாக்கு சேர்த்தாரு, மோடி படத்தை வச்சு தான் வாக்கு கேட்டார் இல்லையா? அது நீங்கள் எப்படி வந்து இவர் வந்து ஜெயலலிதா சிட்டிஸ், அவங்க வந்து அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர். கிளாரிட்டி என்ன வேணும்னா, இப்போ அதிமுக தொண்டர்கள் வந்து ஒன்று என்டிஏ அலையன்ஸுக்கு வாக்களிக்கணும், இல்லாட்டி நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும். அவங்க ஏன் அவங்களுக்கு வாக்களிக்கணும்? அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டிய அதிமுக தொண்டர்களும் அதிமுக விசுவாசிகளும் ஏன் அவங்களுக்கு வாக்களிக்கணும்? அதுக்கான ஸ்பேஸை இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமை விட்டு கொடுக்குது அப்படிங்கிறதானே இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க விமர்சகர்கள்லாம். இல்லை, இந்த 2 பேரில் யார் சாய்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஜீரோயின் ஆகிட்டீங்க. திமுக வேணாம், போக மாட்டாங்க அந்த பக்கம். ஸோ இந்த ஜீரோயின் ஆகிட்டீங்க. இந்த 2 பேரில் யாரை அதிமுக தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க? நிச்சயமாக அவங்க பாஜகவை தீர்மானிக்க மாட்டாங்க. அதை வந்து வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட சொல்லி நான் சொன்னேன் அதிமுக தலைமைக்கு. அவங்க அது இப்போ வேணாம், அந்தளவுக்கு உடனடியாக போகக்கூடாது, நாங்கள் அதை வந்து அண்டர் கிரவுண்டில் அந்த சப்போர்ட்டை சீமானுக்கு தான் தரணுங்கிறத நம்ம கீழே இறக்குறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில், அதிமுக கரைந்து வரும் கட்சி, ஒரு சிலரின் சுயநலத்தால் அதிமுக மெதுவாக கரைந்து வருகிறது, எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் இதெல்லாம் நடுவுக்கே வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது இப்படி சொல்கிறார். அப்போது அதிமுக தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டர்களும் என்ன நினைப்பாங்க, அதிமுக போட்டியிடலை, அப்போது அண்ணாமலை சொல்கிறது சரியாக இருக்கும் போல இருக்கே, அப்போது வந்து நம்ம இவங்களுக்கு வாக்களிச்சிடலாமே அல்லது இந்த கட்சிக்கு போயிடலாமே அப்படின்னு ஒரு காமன் மேன், ஒரு சாமானியர் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க, அதிமுக தொண்டர்களுக்கும் கட்சியினருக்கும் அன்புமணி திரும்ப திரும்ப வேண்டுகோள் விட்டுட்டே இருக்கார். நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுறாரு. திருப்பி திருப்பி அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜெயலலிதா புகைப்படத்தை எல்லாம் வச்சு எங்களுக்கு வாக்களிங்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த தேர்தல் களத்தில் போய் பிரச்சாரத்தில் அண்ணாமலை அதிமுகவை திட்டுறாரு, அதிமுக தலைமையை திட்டுறாரு. என்ன கொஞ்சம் அதிமுகவில் கொஞ்சம் பேர் சரி பாமகவுக்கு வாக்களிக்கலான்னு கொஞ்சம் அப்படி நகர்ந்தா கூட, குறிப்பாக வன்னியர்கள் ஒரு பகுதி நகர்ந்தா கூட அவங்களையும் அண்ணாமலை விரட்டி அடிச்சிட்டார். இங்கிதம் தெரியாது எங்கே என்ன பேசணும்னு சொல்லிட்டு.
அங்கே அந்த கூட்டணி நிற்கிற கட்சி என்ன சொல்லுது, எங்களுக்கு அதிமுக வாக்காளர்கள் வாங்கன்னு கூப்பிடுது. நீங்கள் போய் அதிமுகவின் தலைமையை திட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அதான் அவர் ஒரு வேற ஒரு வரவனும் போயிட dimension மாட்டான். கொண்டு அது போறாரு. அண்ணாமலை ம். இங்கிதம் தெரியாத தலைவர். ம். அவர் வந்து நான் சொல்கிறேன், இளவு வீட்டில் போய் வாழ்த்து சொல்லுவார், என்ன கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வைப்பார். அந்த மாதிரி ஆள். இந்த அன்புமணி தலையில் அடிச்சுக்கிடுவார், இவர் ஏன்டா பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டோன்னு சொல்லி. அங்கே போய் இந்த மாதிரி பேசலாமா? நீங்கள் அவர் அப்ரோச் ஒன்று இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறாம அங்கே போய் அதிமுக இல்ல அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ அன்புமணி நல்ல வேலை செஞ்சார். இல்ல அன்புமணி இப்படி ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க, பாமக சார்பா இப்படி ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க. அண்ணாமலை வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு, கரைந்து வரும் கட்சி, எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே, எடுத்து பார்க்க மாட்டாங்களே. இப்போதைக்கு அதிமுக கரைந்து வருது, அப்பெல்லாம் கண்டிப்பா வந்து இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு தானே ஒரு ஜஸ்டிபிகேஷன் அண்ணாமலை கொடுப்பதற்கான ஒரு சூழலா இருக்கு. ஏங்க அண்ணாமலையினால 2 இடத்தை பிடிக்க முடியல. இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் அவர் என்ன கோஷம் வச்சார், 2 இடத்தை பிடிப்போம். 26 சட்டமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்து ஆட்சிக்கு வருவோம் சொன்னார். 2 இடத்தை பிடிக்க முடியலையே. 5% தானே வாங்கியிருக்காரு. 5% அண்ணாமலை தானே. 11%ன்னா அதிக இடத்துல நின்றதுனால, அவ்வளோ இடத்துலையும் கூட்டணி கட்சிகள் போட்டதுனால வந்துச்சு அவருக்கு. அவருடைய வாக்கு வங்கி 5% தான். நோட்டா கீழே இருந்தாங்க, நோட்டா கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்காரு. இல்ல சார், நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒன்று ஏற்கனவே கேட்ட கேள்விதான், அதிமுக தொண்டர்கள் அதிமுகவிலே இருக்கணுமா இல்ல வேற கட்சிக்கு போகணுமா? அதுக்கான ஒரு சூழலை வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமை ஏற்படுத்துதா? ஏங்க இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு பொதுவாக சொல்கிறாங்க. 10 தோல்வி எடப்பாடின்னு சொல்லி சரி, ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. அதில் 9 தேர்தலில் அவர் கூட இருந்தார். தோல்வின்னா அவர் பொறுப்பேற்றுக்கிற மாட்டார். அவர் மட்டும் இல்லை, பாஜகவும் கூட இருந்துச்சு. இருந்தது தானே தோத்தாங்க. நான் சொல்கிறேன், இவங்களாம் இருந்ததுனால தான் தோத்தார். அவர் தனியாக நின்னது ஒரு ஈரோடு கிழக்கு. அது வந்து ஒரு இந்த தொகுதி, அதாவது இடைத்தேர்தல் எப்பயுமே ஆளுங்கட்சி வரும். 38% வாங்கியிருந்தாங்க ஏற்கனவே. 25% தக்க வச்சார். டெபாசிட் தக்க வச்சா பெரிய விஷயம். தனியாக தான் நின்னார். அங்கே சும்மா பாஜக அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரல. ஓபிஎஸ் ஒரு கேண்டிடேட்டை போட்டு பிறகு வித்ரா பண்ணிக்கிட்டாரு. நாடகமெல்லாம் ஆடினாங்க. ஆனால் அதிமுகவுக்கு அவங்க ஒத்துழைப்பு தரல. தனியாக தான் அந்த 25% எடப்பாடி வாங்கினார். தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டார். அடிப்படை வாக்கு வங்கி. எல்லா கட்சியும் பேசிக் வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. அதிமுகவுக்கு 25, என்ன திமுகவுக்கு 20ன்னு சொல்லுவாங்க. அவங்க மற்ற வாக்குகள் சேரும்போது தான் கூட்டணி வாக்குகள், மற்ற பொதுமக்கள் வாக்குகள், அன்கமிட்டட் ஓட்டர்ஸு அந்தந்த தேர்தலுக்கு முடிவு பண்ணுவாங்க. அவங்க வாக்குகளை சேர்த்து தான் அவங்க 30-40ன்னு போகிறாங்க. ஆனால் அந்த பேசிக் ஸ்ட்ரென்த்து அதிமுக 25%. அது ஒரு இடைத்தேர்தலை காப்பாற்று. 25 நீங்கள் சொல்கிறீங்க, 25% எடுத்தாங்களா? 19-20% தானே எடுத்திருக்காங்க. இல்லை, அங்கே இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இங்கே 20% எடுத்திருக்காங்கன்னா 5% குறைஞ்சிருக்கிறது. அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து வாக்குலேருந்து குறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட் இல்லை. இந்த இடத்துல அண்ணாமலை கரைந்து வரும் கட்சி அதிமுக அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே அது வந்து நிரூபணம் ஆகுதுல்ல? நிரூபணம் ஆகுதுங்க. ஆனால் 20% அவங்க தக்க வச்சுருக்காங்கன்னா ஏன் 5% எங்கே லூஸ் பண்ணாங்கங்கிறது தான் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒன்று, தென் தமிழ்நாட்டில் இந்த 3 பேரும் ஜாதி அரசியல் பண்ணுறதுனால முக்குளத்தூர் வாக்கு வங்கி கொஞ்சம் விலகி இருக்கு அவங்ககிட்ட. ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்தபோது நாங்கள் சில கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படாத ஒரு சூழல் காரணமாக நாங்கள் பேசலை அப்படிங்கிறத வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்த பின்பாக சொல்லியிருக்காரு. அது மாதிரி பாஜகவுக்கும் பாமகவுக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரி ஒரு மாறி மாறி நடந்த விஷயம், ஒருவேளை இந்த தேர்தல் முடிந்த பின்பாக ஏதாவது ஒரு முற்ற மாதிரி எதுவும் ஒரு சூழல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வராது. முற்றாக இது வெடிக்கும். பிளவு என்பது முற்றாக தீர்க்கப்படும். எப்படி? பாமகவுக்கும் பாஜகவுக்குமா? இல்லை, பாஜக பாமக ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. இல்லை, நான் கேட்குறது என்னன்னா, இப்போ அன்புமணி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அண்ணாமலை அடுத்த நாள் இப்படி பேசுறாரு. அப்படிங்கும்போது தேர்தல் முடிந்த பின்பாக நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணுவோம் அல்லது கருத்து இருக்கு. கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் அவங்களுக்குள்ள முற்றல் மோதல் வருமாங்கிறீங்க? வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒருவேளை குறைவாச்சுன்னு வச்சுக்கோங்க வாக்கு வங்கி, பாமகவுடைய வாக்கு வங்கி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அண்ணாமலை இந்த நேரத்தில் வந்து பேசுனது தப்பு. அதிமுக அப்படிதானே பேசுறாங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த அன்புமணி சொல்லியிருக்காரு, அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாரு அண்ணாமலை அப்படின்னு தானே பேசுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அண்ணாமலையினுடைய டாக்டிக்ஸ் வந்து புவர், ரொம்ப இங்கிதம் இல்லாத பேச்சு. அது திரண்டு வரக்கூடிய கொஞ்சம் பேர் வர்றவங்களையும் திருப்பி அடிச்சிட்டாரு. அதனால் அது பாமக பெரும் தோல்வியை தழுவுனா இந்த தேர்தலில் அவங்க நிச்சயமாக பல குறைகள் சொல்லும்போது அண்ணாமலையும் சொல்லுவாங்க. அண்ணாமலை மீதும் குறை சொல்லுவாங்க.
இதனால் அந்த அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கும், அதுவும் ஏற்படும். ஆனால் உடனடியாக ஏற்படும் நான் சொல்லலை. பட் இப்போ அதிமுக 25% வாங்க வேண்டியது 20% வாங்கினதுனால அது தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாருல அண்ணாமலை. அப்படின்னா மத்தியில் 63 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்களே, இவங்க தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி தானே அமைச்சிருக்காங்க. அப்போ இவங்க பாஜக தேஞ்சு போச்சுன்னு ஒத்துக்குருவார் அவர்? ஒத்துக்குருவாரா? ஒத்துக்கிட்டுங்க, முதல்ல அதை ஒத்துக்கிற சொல்லுங்கள். சீமானுக்கு அதிமுக வாக்குகள் நகரும், அதுக்கு ஓரளவுக்கு அண்ணாமலையும் உதவி செஞ்சுருக்காரு, ரொம்ப பாராட்டினவரை. அதிமுககாரங்க அண்ணாமலை தேர்தல் முடிஞ்சோன்னே பாராட்டுவாங்க, நாம் தமிழர்கள் பாராட்டுவாங்க, ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணதுன்னு. பெரியார் என்ன பண்ணார்? திருவாரூர் தேர்தலில் அந்த காலத்தில் கருணாநிதி எம்எல்ஏவாக நின்னார், திரு கருணாநிதி அவர்கள். அவர் தோக்குறது கஷ்டமாக இருந்துச்சு, வெறும் 264 வாக்குகளில் அவர் ஜெயிச்சிட்டார். அப்போ பெரியார் காமராஜர் காங்கிரஸ், அதாவது இந்த ஸ்தாபன காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் திருவாரூரில். அவர் என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, பிராமணர்களை திட்டினார், கடுமையாக திட்டினார். காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் கருணாநிதிக்கு போட்டார். தேர்தல் முடிஞ்சோடனே கருணாநிதி என்ன சொன்னார்னா, தந்தை பெரியாருக்கு நன்றி, அவர் பிரச்சாரம் செஞ்சதுனால தான் நான் ஜெயித்தேன், ஒரு 200 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பெரியார் எனக்கு உதவி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இப்போ நாம் தமிழர் என்ன சொல்ல போகிறாங்க, அண்ணாமலைக்கு நன்றி, அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அவர் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு கூடுதல் வாக்குகளை சேர்த்து கொடுத்துருக்காரு, அது அவருக்கு நாங்கள் காவடி தூக்குறோம்னு சொல்லிடுவாங்க, காவடி தூக்க போகிறோம், நாம் தமிழர் கட்சி அண்ணாமலை அரோகரான்னு காவடி தூக்க போகிறோம். ரொம்ப நன்றி, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.